பாராளுமன்ற தேர்தலையும் இந்தியாவிலேயே அதிக தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதே தமிழ்நாட்டில் தான். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டில் தான் 2 எம்பிக்கள் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களில் இருப்பதாக ஒரு எம்பியா 2 எம்பி இருக்கலாம். அதுபோல அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் சொல்ல போனால் பெரியவர் வைகோ அவர்களின் மகன் திரு துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றதே திமுக கூட்டணியில் தான். இன்றைக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அப்பா போல பேசுறாரு. குதிரை பேரம் இது இல்லையா, குதிரை பேரம் இல்லையா, ஒட்டக பேரம் இல்லையான்னு. இன்னொன்னு அவர் வசதியா சொல்றாரு, இந்த தேர்தலில் திமுக ஒவ்வொரு தொகுதியிலையும் பல கோடிகளை செலவு செய்தார். 24 தேர்தலில் இவர் திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட பொழுது திமுக ஆதரவோடு தான் வெற்றி பெற்றார். அங்க மதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் 24 இதே மாதிரி அதிக திமுக செலவு செய்துதான் வெற்றி பெற்றார் என்பதை அவரும் உணர வேண்டும். அதான் யதார்த்தம். அவர் தொகுதியிலும் அங்கு அவர் வெற்றிக்காக திமுகவினர் தான் அன்றைக்கு அங்கே அரும்பாடுபட்டு இவரை வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் தான் வெற்றி பெற்றவர்கள், உதயசூரியன் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றவர்கள். நீங்க ஒரு கட்சி சின்னத்தில் போட்டிருக்கீங்கன்னா அந்த கட்சி உறுப்பினராகி தான் அங்கே போட்டியிட முடியும். அதுதான் உண்மை. அதனால அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை அவர்களுக்கு நன்றி உணர்வோடு திமுக உதவியோடு தானே ஜெயிச்சிருக்கோம், திமுகவால தான் ஜெயிச்சிருக்கோம் சீர்காழியிலையும் கடையநல்லூர்லங்கிற நன்றி உணர்வோடு, அவர்களுக்கு நன்றி உணர்வோடு அந்த கூட்டணியிலேயே அந்த கட்சியின் எம்எல்ஏக்களாக தொடர்கிறார்கள். இதுல குதிரை பேரம் இருக்கிறது என்பதை நான் முதல்ல அன்னைக்கு நட்ட நிசியில கவர்னர் மாளிகையிட்ட நான் சொன்னேன். அப்போ கூட நீங்க கேட்டீங்க அதுக்கு விஜய் தான் காரணமானு கூட என்ன கூட நண்பர்கள் கேட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு திரும்ப அதை சொல்ல வேண்டிய காரணம் அது விஜய் மறந்திருப்பார், நீங்களும் மறந்திருக்க கூடாதுங்கிறது தான். அன்றைக்கு விஜய் அவர்கள் போய் அங்க கவர்னரை சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்த பொழுது அமமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கொடுத்தாரு. அது எனக்கு தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான், ஏன்னா எனக்கு எங்களால் நீக்கப்பட்ட அமமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற காமராஜ் அவர்கள் எனக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களை முதல்வராக ஆதரவு அளித்து கொடுத்த கடிதம் என்னிடம் இருந்ததை நான் கவர்னரிடம் கொண்டு அந்த கடிதத்தை காமிச்சேன். நீங்க கூட அதில் தவறா இப்ப ஒளிபரப்புறீங்க, இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நீங்க அழைக்கணும்னு சொல்லி கொடுக்கல. இந்த கடிதம் தான் 5 மணிக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து வந்திருக்கு. அந்த கடிதம் ஒன்று போர்ஜரியா இருக்கணும், இல்ல குதிரை பேரமா இருக்கணும் தான் சொன்னேன். ஏன்னா எங்க எம்எல்ஏ தொடர்பு கொண்ட அவர் கிடைக்கவில்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்தது, எம்எல்ஏ அங்கே போய் அந்த கடிதமே நான் கொடுக்கல. அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டாங்களே, அதை யார் வாங்கியது என்பதெல்லாம் பின்பு தெரிஞ்சிச்சு. இதே இடத்துல எம்எல்ஏ என்கிட்ட சொன்னதை நான் ஏஐயா இருக்கணும் உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் என்ன மேலே ரூம்ல சொன்னார், அது ஏஐ கடிதம், நான் கையெழுத்தே போடல அப்படி உங்களுக்கு முன்னாடி சொன்னார் இதே இடத்துல உட்கார்ந்து தான். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் தட்டி தூக்கி இருக்கிறார்கள். இப்ப அமமுக சார்பா இல்ல அதிமுக சார்பா ஒருவர் வெற்றி பெறும் பொழுது அவர் தாவேகாவுக்கு எதிராக அங்க போட்டிட்டு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களாக என்னமோ மெஸ்பரிஸ் ஆன மாதிரி என்னமோ மிட்டாயை பார்த்து ஓடுற பிள்ளைங்க மாதிரி அங்க ஓடி இருக்காங்கன்னு யாரும் சொன்னா அதை நம்ப முடியுமா? இன்றைக்கு விஜய் அவர்கள் அன்றைக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி தாங்கள் தூய சக்தி என்று சொல்பவர்கள் 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆட்சி அமைக்க வீடு வீடா போனாரு, கட்சி ஆபீஸுக்கெல்லாம் போனாரு. ஆட்சி அவர்கள் ஆதரவு கொடுத்தவர்களை வச்சு ஆட்சி அமைச்சிருக்கணும். அதுவும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு என்னதான் ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது, ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோடைய மறைமுக ஆட்சி வந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் திரு விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் அவர்களுக்கு வேண்டால் சரியாக இருக்கும். அது தார்மீக அடிப்படையில் சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர்கள் ஒன்றும் அந்த கூட்டணியில் வெற்றவர்கள் இல்லை. தாவேகா வேட்பாளரை எதிர்த்து தான் அவங்க தொகுதியில் திருத்துறைப்பூண்டிலையும் மற்றொரு தொகுதியிலேயே அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் ஜெயித்த இடங்கள்ல அவங்க வெற்றிருக்காங்க. அதனால இது ஒரு விசித்திரமான ஒரு பொருந்தாத கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. திரு விஜய் அவர்களுக்கும் அவரை சுற்றி உள்ள அந்த பரிவாரங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. காங்கிரஸ் வேண்டுமானால் நம்மோடு இருக்கலாம், திரு திருமாவளவன் அவர்களோ ஐயுஎம்எல் அவர்கள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவர்கள் இன்றைக்கு கூட அவங்க கூட்டணியில் நாங்கள் சேரல, ரொம்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. எதற்கு விளக்கமாக சொல்றேன்னா, இதுல பல இதை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அதுக்காக சொல்லிடுறேன் கிளியரா. இன்றைக்கு அவர்கள் பயத்தின் காரணமாக
ஆட்சி போய்விடுங்கிற பயத்தின் காரணமாக தான் உங்களுக்கு தெரியும் அதிமுகவை உடைத்து அவர்களுக்கு தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு போய் அங்கே சேர்றாரு விஜயபாஸ்கர் தான் அதுக்கு அவர் மூலம்தான் அவர்கள் அந்த முயற்சியை செய்து 30 எம்எல்ஏக்களை திரட்டினார்கள். அன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் 17 எம்எல்ஏக்களோடு சென்று அங்கே சட்டமன்றத்தில் லெட்டர் கொடுத்ததும் கட்சியின் தலைமை கொடுக்கிற லெட்டர் தான் நிற்கும். அதுபடி தான் அந்த கட்சியோட விப்புங்கிற குரடாலாம் தேர்ந்தெடுக்க முடியும். தெரிஞ்சதான் 5 பேர் வந்தாங்க. அப்புறம் இவர்களே அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார்கள். தவறான ஒரு முடிவு எடுத்தார்கள். அன்றைக்கே சொன்னேன், தவறான வழியில் போகிறீர்கள், உங்களை விஜய் நடு ரோட்டில் நிறுத்தப் போகிறார். நான் இன்னைக்கு இல்லை என்றைக்கோ சொன்னேன், ஜூன் மாதமே சொன்னேன், இல்லை மே மாதமே சொன்னேன். இவங்க போய் ஆதரவு அளித்தது மாபெரும் தவறு. ஏன்னா இவர்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் பல பேர் 3 முறை 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தலைமை மீது அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவர்கள் கட்சியிலே இருந்து அதற்காக அவரோடு பேசி அதை தீர்ப்பது தான் நியாயமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அன்றைக்கு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தவேகாவுக்கு ஆதரவாக அன்றைக்கு ஆதரவளித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர சுயநலத்தை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2014 அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக உதவிகரமாக இருந்த என்னை அன்றைக்கு வெளியேற்றினாலும் நான் அம்மாவின் தொண்டன் என்கிற முறையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்களோடு கூட்டணியிலே இருக்கிறேன், தொடர்ந்து இருப்பேன். நாங்கள் ஆதாயத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக கட்சி நடத்துபவர்கள் அல்ல. ஆட்சி அதிகாரம் முக்கியம்தான். அதே நேரத்தில் நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற ஒரு புள்ளியில நாங்கள் அவர்களோடு எந்தவித மனமாச்சரியத்திற்கும் இடமில்லாமல், எந்தவித மாற்று எண்ணம் இல்லாமல் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஆனால் அதிமுகவில இந்த கடினமான நேரத்தில் அந்த கட்சியால் மந்திரியானவர்கள், அந்த கட்சியால் சட்டமன்ற உறுப்பினரானவர்கள், அந்த கட்சியால் வெளி உலகத்திற்கு தெரிந்தவர்கள், அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள், இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்களெல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்று, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்களெல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். அவர் மீது எதுவும் குறை குற்றங்கள் இருந்தால் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர இதுபோல ஆளுங்கட்சிக்கு போய் ஆதரவாக போய் சேர்வதோ, அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதோ அது அம்மாவின் தொண்டர்கள் என்று சொல்பவர்களுக்கு அழகல்ல. அவர்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும், உணர்ந்து திரும்பி வர வேண்டும். உறுதியாக நான் திரு இபிஎஸ் அவர்களுடன் இவர்களுக்காக பேச தயாராக இருக்கிறேன். அவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடாது. அம்மாவின் கட்சியை, புரட்சித் தலைவரின் கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கிற தவேகாவிலே போய் சேர்வது உண்மையிலேயே அது வருங்காலத்தில் அவர்கள் பெயரில் ஒரு வருங்கால வரலாற்றில் அவர்கள் கருப்பு எழுத்துக்களால் அவர்கள் பெயர் எழுதப்படும் என்பதுதான் உண்மை. ஆட்சி அதிகாரம் இன்றைக்கு இருக்கும், போகும். ஆனால் நாம் எந்த இயக்கத்திலே அறிமுகமானோமோ அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருப்பதுதான் ஒரு நல்ல தொண்டனின் முடிவாக இருக்க முடியும். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து.